பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மாதத்தின் 2வது பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் அவரை தரிசிக்கும்படி வரும்படி ஒரு சிலாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்க நாம் எல்லோரும் இருக்கிற இடங்களில் அப்படியே தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? எல்லார் கண்களை மூடுவோம். ஆண்டவர் நமக்கு தந்த இந்த நாளுக்காய் நாம் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தெய்வ மகிமை இந்த நாளிலே நம்முடைய ஆராதனை நடுவில் இறங்கும்படிக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் விழுகிறோம். அப்பா தேவரீர், எங்கள் மூலம் நீர் மகிமைப்பட்டருளும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எங்கள் பேர் புகழ் வேண்டாயா, உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தயவு கூர்ந்து அற்புதம் செய்தரலும். இதோ ஆவலாய் எங்கள் மக்கள் அவர்களுடைய வீடுகளிலே கூடியிருக்கிறார்களப்பா. இதோ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. இந்த உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் ஆமாண்டவரே, எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. என் அன்பு சகோதர சகோதரிகள் அவளுடைய பிள்ளைகளோடு, அவளுடைய தாய்மார் தகப்பன்மாரோடு கூட சேர்ந்து எல்லோருமாக இசைந்து ஒருமனப்பட்டவர்களாய் உம்மை உயர்த்த நாங்கள் வாழ்த்துகிறோம். அப்பா, கர்த்தர் நினைத்தருளும், கர்த்தர் பொறுப்படுத்திக் பாடல் ஆராதனை ஆசீர்வதிங்க. துதி ஆராதனையில் நம்முடைய மகிமை விளங்கட்டும். தொடர்ந்து சங்கீத பகுதி மற்றும் தகப்பனே, கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் அந்த பகுதி எல்லாவற்றிலும் நம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உங்கள் பிரசன்னம் இருப்பதாக. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. சாத்தானுக்கு எந்த விதத்திலும் எந்த திசையிலும் இருந்து யார் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உரிமை இல்லை என்று கட்டளை எடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து மகிமையை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. துதிக்கான மகிமை புகழ் உமக்கே செலுத்துகிறோம். ஜெபம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிறோம், மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்பொழுது பாடல் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்லலாமா? நம்முடைய சகோதரன் பிரவீன் அவர்கள் நம்மை பாடல் ஆராதனையிலே வழக்கம் போல வழி நடத்துவார்கள். எல்லோரும் உற்சாகமாய், கமான் எவ்ரிபடி கெட் ரெடி டு சிங் சாங்ஸ் ஃபார் காட். ஆண்டவருக்காக பாடல்களை பாடும்படி எல்லாரும் ஆயத்தமாவோம். ஆமென்.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் தேவனுடைய நாமத்தை ஆராதிக்க தொழுது கொள்ள ஆசையாக இருக்கிறீங்க? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பன். அவருடைய கிருபை பெரியது. சங்கீதம் 103 இப்படி அழகாக சொல்லுகிறார், பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே அவருடைய கிருபை அவ்வளோ பெரியதாக இருக்கிற இந்த வேதம் அழகாக சொல்லுகிறது. பூமிக்கும் வானத்துக்கும் இடையில இருக்கிற அந்த அளவை எப்படி அளக்க முடியாதோ தேவனோட கிருபையும் அப்படி இருக்குது. அளக்க முடியாத கிருபை இன்றைக்கு உங்களோட கூடாரத்தில், உங்க குடும்பத்தில், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோட கிருபை அளவில்லாமல் ஊற்ற போகிறார். எங்களோடு சேர்ந்து இணைந்து உம் கிருபை எனக்கு போதும், என்னோட பலவீனத்தில் உங்களோட கிருபை மாத்திரம் என்னை தாங்கட்டும் என்று இந்த பாடலை உற்சாகத்தோடு பாடுவோமா? ஆமென். சந்தோஷத்தோடு காணப்படுவோம். கரங்களை தட்டுவோமா? யாரும் சோர்ந்து போக வேண்டாம். தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். எங்களோடு இணைந்து கரங்களை தட்டுவோமா? உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும், என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். கிருபை உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், பலவீனத்து உம் பலமோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்து உம் பலமோ பூரணமாய் விளங்கும். தாழ்வில் இருந்தாலும் உம் கிருபை போதும், கண்ணீரில் மூழ்கினாலும் உம் கிருபை போதும், வேதனை இருந்தாலும் உம் கிருபை போதும், ஒண்ணுமே இல்லைனாலும் உம் கிருபை போதும், தாழ்வில் இருந்தாலும் உம் கிருபை போதும், கண்ணீரில் மூழ்கினாலும் உம் கிருபை போதும், வேதனை இருந்தாலும் உம் கிருபை போதும், ஒண்ணுமே இல்லைனாலும் உம் கிருபை போதும். ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே, மாறுமே எல்லாமே மாறுமே, போதுமே கிருபை போதுமே, மாறுமே எல்லாமே மாறுமே, என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். எங்களோடு சேர்ந்து என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். உம் கிருபை, உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும், என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். மாலைகள் விலகினாலும் உம் கிருபை போதும், பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உம் கிருபை போதும், தண்ணீரை கடந்தாலும் உம் கிருபை போதும், அக்கினியில் நடந்தாலும் உம் கிருபை போதும், மாலைகள் விலகினாலும் உம் கிருபை போதும், பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உம் கிருபை போதும், தண்ணீரை கடந்தாலும் உம் கிருபை போதும், அக்கினியில் நடந்தாலும் உம் கிருபை போதும். ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே, மாறுமே எல்லாமே மாறுமே.
சொல்வீங்களா? உடைய கிருபை மாத்திரம் தகப்பனே எனக்கு போதும். அந்த மாறாத கிருபை அது எனக்கு போதும். என்னோட பலவீனத்துல ஓ ஜீசஸ் உடைய கிருபை போதும் தகப்பனே. ஓ பூரணமாய் இருக்கட்டுமே இந்த கிருபை. என் பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் என் பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். தேவனுக்கு தெரியும், நானும் நீங்களும் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். இப்பொழுது நமக்கு தேவைப்படுகிற ஒன்றே ஒன்று தான். ஆமென். அவரோட கிருபை. ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே. அவரோட வீட்டில் துக்கத்துக்கு அங்கே இடம் கிடையாது, கண்ணீர் கவலைக்கு அங்கே இடம் கிடையாது, வேதனைக்கு அங்கே இடமே கிடையாது. ஏன் தெரியுமா? அப்பாவோட வீடு அது. அங்கே சந்தோஷம் மாத்திரம்தான், துக்கத்துக்கு அங்கே இடமே கிடையாது. களிப்பு ஆனந்த கம்பீர சத்தம் உண்டாயிருப்பதாக. ஆமென். யாரும் சோர்ந்து போக வேண்டாம். இந்த பாடலை எங்களோட சேர்ந்து இணைந்து பாடுவீங்களா உற்சாகத்தோடு? ஜீசஸ் ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டுவோமா? குடும்பமாக ஒன்றாக இணைந்து கரங்களை தட்டி குதிச்சு கை தட்டி எப்படி ஆராதிக்கணுமோ அப்படி ஆராதிப்போமா இந்த காலை வேளையில. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்குதானே. இங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் தட்டி கொண்டாடுவோம், சந்தோஷத்தோடு ஆடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயர்ந்து விட்டேன். பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயர்ந்து விட்டேன். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம்.
பாடுவோம் கொண்டாடுவோம் கரங்களை அசைத்து அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே ஆவி என்னும் ஆடை தந்தார் அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார் ஆவி என்னும் ஆடை தந்தார் அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார் எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எத்தனை பேர் தேவனோட பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க எத்தனை பேர் தேவனோட கிருபையை ருசி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அந்த வீட்டில் ஆடலும் பாடலும் சந்தோஷம் மாத்திரம்தான் இருக்கும் அங்கே கண்ணீருக்கோ துக்கத்துக்கோ கவலைக்கோ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடமே இல்லை. நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்காக உங்கள் மேல வைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். யாரும் சோர்ந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடல் ஆராதனையிலே கர்த்தரை மகிமைப்படுத்தினோம் அல்லவா? இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். பாஸ்டர் பால்ராஜ் அவர்களுடைய கையில் மைக்கு கொடுக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடல் ஆராதனை தொடர்ந்து இந்த துதி வேளையை இனிதாக்கி கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ந்து களிக்கூறுவோம். ஆமென். Praise the Lord. ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். அவர் பெரியவர், அவர் மாறாதவர். நாம் இந்த நாளிலும் தேவனை நோக்கி ஆராதிக்கும்படிக்கு எந்த இடத்துல இருந்தாலும் தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார், நீ கூப்பிடுகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றார். அதனால் நம்முடைய கனத்திற்கு பாத்திரராயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் துதிக்கிறதில் நாம் மிகவும் துரிதம் உள்ளவர்களாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். நாம் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே என்கிற இந்த பாடலை பாடி கர்த்தரை உயர்த்துவோம். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. உங்க மகிமை இறங்குதப்பா. 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. நான் இருப்பேன் என்றீரே, துதியில் வாழ்பவரே.
பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. அநேகர் ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. அநேகர் ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. உம் கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. உம் கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீரிறங்கி வந்திடுவி, எங்களை ஆசீர்வதித்திடுவி. நீரிறங்கி வந்திடுவி, எங்களை ஆசீர்வதித்திடுவி. ஆராதனை 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 ஆராதனை. எனது பலத்தினாடுமல்ல, எனது வல்லமையாடுமல்ல, தேவ ஆவியாலே ஆகும். எனது பலத்தினாடுமல்ல, எனது வல்லமையாடுமல்ல, தேவ ஆவியாலே ஆகும். பலனே பலனே பலனே, என் தெய்வமே என் பலன். பலனே பலனே பலனே, என் இயேசுவே என் பலன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் பலனாகிய தேவனை எவ்விருத்து நாங்கள் பாடுகிறோம். எங்களின் தேவனை ஆர்ப்பரிப்போம். என் பலனாகிய தேவனை எவ்விருத்து நாங்கள் பாடுகிறோம். எங்களின் தேவனை ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் பலவீனத்தில் உமது பலன் பூரணமாய் விளங்கிடுதே. உமது கிருபை போதுமையா. என் பலவீனத்தில் உமது பலன் பூரணமாய் விளங்கிடுதே. உம் கிருபை என்றும் போதுமையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவனை பாடி துதிக்கிறதுல நாம் மிகுந்த உண்மையுள்ளவர்களாயிருப்போம். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் வீடுகளிலே குடும்பமாக ஒருவனப்பட்டு அந்த ஆண்டவரை நோக்கி நாம் தேவனை ஆராதிக்கிற பொழுது தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டை நிரப்பும், நம்முடைய தேசத்தை நிரப்பும். தேவன் விடுதலை தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் தளர்ந்து போன கைகளை, தள்ளாடும் முழங்கால்களை பலப்படுத்த இயேசுவானவர் இந்த பூமியில இறங்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் பெரியவர். கலந்து போன கைகளை, தள்ளாடும் எங்கள் முழங்காடை, உமது பலத்தான் திருப்புகிறே. தளர்ந்து போன கைகளை, தள்ளாடும் எங்கள் முழங்காடை, உமது பலத்தான் நிரப்புகிறே.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. எதிரியை நாங்கள் ஜெயிக்கவே பாலகர் வாயினில் துதியை வைத்தீ, உமக்கு என்றும் நன்றி ஐயா. எதிரியை நாங்கள் ஜெயிக்கவே எங்கள் வாயில் துதியை வைத்தீ, உமக்கு என்றும் நன்றி ஐயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதிக்க துதிக்க வேலன் வருதே உம்மை, பாட பாட வேலன் வருதே உம்மை, உயர்த்த உயர்த்த வேலன் வருதே. சொல்லுவோம். துதிக்க துதிக்க வேலன் வருதே உம்மை, பாட பாட வேலன் வருதே உம்மை, உயர்த்த உயர்த்த வேலன் வருதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வேலனே 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 என் தெய்வமே என் பலன், வேலனே வேலனே என் இயேசுவே என் பலன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து துதிக்க துதிக்க பலன் வருதே, உம்மை பாட பாட பலன் வருதே, உம்மை உயர்த்த உயர்த்த பலன் வருதே. எந்த நிலைமையில் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை துதிக்கிற போது பலன் நம்மை நிரப்பும். அவரை பாடுகிற போது தேவனுடைய பலன் நம்மை இடை கட்டுகிறதாக இருக்கிறது. கர்த்தர் உங்கள் வீடுகளிலே தேவ பிரசன்னத்தினால் நிரப்ப அவர் வல்லவர். என் சகோதரனே என் சகோதரியே, என் தகப்பன்மார்களே என் தாய்மார்களே, கர்த்தருடைய மகிமை உங்கள் வீட்டை நிரப்பது வல்லது. ஆண்டவர் நல்லவர். இந்த நேரத்திலே அவருடைய நாமத்தை நாம் துதித்து பாடி ஆர்ப்பரித்தபடியினால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. தொடர்ந்து இந்த ஆராதனையின் சகலவற்றையும் கர்த்தர் பொறுப்பேற்று நமக்கு நடத்தி தர அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை பலப்படுத்துவார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாடல் ஆராதனை, அதைத் தொடர்ந்து துதி ஆராதனை, இவைகளில் நாம் பங்கு கொண்டோம் அல்லவா? இப்பொழுது நாம் சங்கீதம் வாசிக்கும் வேலையாக இருக்கிறது. நாம் எல்லாரும் வீடுகளில் இருக்கிற வண்ணமா அப்படி எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். பாஸ்டர் ஆண்டனி பிரபாகரன் அவர்கள் நம்முடைய நடுவிலே வந்து சங்கீதம் 51 நமக்காக வாசிப்பார்கள். நாம் எல்லாரும் வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் எப்படி வாசிக்கிறோமோ அதே போல் மாறி மாறி நாம் வாசிக்கலாம். காட் பி வித் அஸ். ஆமென். ஐம்பத்தி 1ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும்.
அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். ஆமென். ஆமென். ஆண்டவர் நமக்கு இந்த நல்ல சங்கீதத்தை கொடுத்து அதை தியானிக்க உதவி செய்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. இந்த சங்கீதத்திலே 17வது வசனம், verse 17, அது நமக்கு தங்க வாக்கியமாக இருக்கிறது. இட் இஸ் த கோல்டன் வேர்ட் டுடே. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் விரும்புகிற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். The Lord loves the contrite spirit. Yes, the offerings of contrite spirit. அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். ஆண்டவர் நமக்கு எப்போதும் நொறுங்குண்ட ஆவியை கொடுப்பாராக. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்ம இந்த வசனங்களின்படியே உயிர்ப்பிப்பாராக. ஆமென். நன்றி தகப்பனே, ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் த லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லும் வேளையிலே வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர், கர்த்தரே நமக்காக பேசுகிறவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி இந்த வேலையை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அடிமையை முற்றிலும் உடைய கரங்களை ஒப்படைக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய வார்த்தைகள் ஏழையினுடைய வாய் மூலமாய் கடந்து போவதாக. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, லேவியராகமம் புத்தகம் 26வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை மையமாக வைத்து இன்றைய செய்தியை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்க கேட்போம். லெவிட்டிகஸ் 26 verse 6. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. ஆமென். இந்த தேவனுடைய செய்தியை ஆதாரமாக வைத்து இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன் என்பதுதான். I will give peace in the land is the topic of today's message. Yes, what the Lord says is the real topic for today's message. கர்த்தர் சொல்லுகிறது தான் இன்றைய செய்தியினுடைய தலைப்பாக இருக்கிறது. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். ஆண்டவர் சமாதானம் கட்டளையிட்டால் என்ன நடக்கும்? தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ட்ரெடிஷ்னலாக சாலமோன் கிங்கை பற்றி சொல்லப்பட்ட ஒரு சரித்திரத்தை உங்களுடைய மத்தியில் முதலாவது சொல்லி அதற்கு பிறகு இந்த செய்திக்குள்ளாய் போகலாம் என்று நான் விரும்புகிறேன். மிகுந்த கவலையோடு வீற்றிருந்த சாலமோன் ராஜாவிடம் எல்லாரும் வந்து கேட்டார்கள், ராஜாவே, நீங்கள் ஏன் மிகுந்த கவலையோடு இருக்கிறீர்கள்? சாலமோன் ராஜா
எல்லா ஞானிகளையும் வரவழைத்து அவரிடத்தில் ஆலோசனை கேட்டார். எனக்கு கவலை வரும்போது, எனக்கு பிரச்சனை வரும்போது, என்னுடைய மைண்டு கன்ஃபியூஸ் ஆகும்போது நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு ஒரு ஆலோசனை நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டார். தோ Solomon was a mighty king, but at the same time he wanted to get some counsels from his counselors. So he asked the counselors to tell him a good opinion that he may forget all sort of the sorrows in his life when he comes across with. அப்படி ஒரு சிரமமான ஒரு நிலைமையில் அவர் இருக்கும்போது என்ன செய்வது என்று கேட்டார். ஆலோசகர்கள் ரொம்ப நாள் யோசித்து பார்த்து கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அவர்கள் ஒரு ஆலோசனையை ராஜாவிடத்திலே சொன்னார்கள். ராஜாவே, ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும். அது என்னென்னா, உங்கள் கையில் ஒரு மோதிரத்தை போட்டுக்கணும். அந்த மோதிரத்தை நீங்கள் எப்போதும் என்ன செய்யலாம்? சந்தோஷமாக இருக்கும்போதும் அதை பார்த்துக்கலாம், கவலையில் இருக்கும்போதும் நீங்கள் பார்த்துக்கலாம். தட் ரிங் which you are going to wear in your finger will be so helpful for you to see at it and to recollect what will be there. என்ன நடக்குங்கிறத அந்த இதை பார்த்தோன்னே நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை அதில் போட்டிருக்கணும். அந்த மோதிரத்தில் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை என்னென்னா, திஸ் டூ வில் பாஸ், இதுவும் கடந்து போகும் என்பது தான் அந்த வார்த்தை. திஸ் டூ வில் பாஸ். இந்த வார்த்தையை அந்த மோதிரத்தில் போட்டு அந்த மோதிரத்தை நீங்கள் அணிந்து கொள்ளணும். எந்த நேரமும் அந்த மோதிரத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த வார்த்தையை வாசிப்பீங்க. அந்த வார்த்தையை வாசித்த உடனே இதுவும் கடந்து போகும். ஒருவேளை சந்தோஷமாக இருந்தால் இதுவும் கடந்து போகும், கவலையாக இருந்தால் இதுவும் கடந்து போகும். திஸ் டூ வில் பாஸ் என்று சொல்லி ஆலோசகர்கள் ஆலோசனை கூற அது ராஜாவுக்கு சந்தோஷமாக இருந்தது. ராஜா அதை ஏற்றுக்கொண்டார். அதே போல் மோதிரத்தை அவர் அணிந்து கொண்டார். மோதிரத்தை அணிந்து அவர் என்ன செய்தார்? ஒவ்வொரு சமயமும் எல்லா நேரத்திலையும் அந்த மோதிரத்தை அடிக்கடி பார்த்து கொள்வார். கவலையாக இருக்கும்போது, கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் அவர் இருக்கும்போது, குழப்பமாக இருக்கும்போது அந்த மோதிரத்தை பார்ப்பார். இந்த கவலை மாறி போகும், இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் நிச்சயமாக இதுவும் கடந்து போகும். திஸ் டூ வில் பாஸ் என்று சொல்லி தனக்குள்ளே மிகுந்த ஆறுதல் அடைந்தார். இதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டவர்களாய் இப்போ இந்த செய்திக்குள்ளே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கவலை இருக்கு இல்லையா? ரொம்ப கஷ்டம் இருக்குல்ல? ஆண்டவர் சொல்கிறார், உன் கவலை நீங்கும், உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன்னுடைய வேதனை நீங்கும். இப்போ நாம் சந்தித்து கொண்டிருக்கிற பெரிய இன்னலான ஒரு சூழ்நிலை, உலகமெங்கும் கொரோனா வைரஸ் நிமித்தமாக உள்ள அங்கலாய்ப்பு தான். சகல ஜாதியாரும் சகல ஜனத்தாரும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா கண்டங்களிலும், எல்லா ஊர்களிலும், எல்லா தேசங்களிலும் என்ன செய்வது என்ற கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, this message is coming unto you today, that the Lord is speaking to you in such a way that the sickness that you fear for, the COVID-19 or coronavirus, will be once forever gone away. நிச்சயமாக அது போய்விடும். The Lord says, in the same way that came to this world, that will go out. எப்படி அது உள்ள வந்ததோ, இந்த உலகத்துக்குள்ள வந்ததோ, அதே போல் அது போய்விடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெகு நாட்கள் ஆகாது, மிக சீக்கிரத்திலேயே ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா! கர்த்தர் அற்புதர், அவர் சுகமளிக்கிறவர் என்று சாதாரணமாய் நாம் பேசிவிட்டு போகிறவர்கள் அல்ல. அதை அனுபவித்து பேசுகிறோம், அனுபவித்து கேட்கிறோம். வசனத்தை வாசிங்க, வேதத்தை தேடி வாசிங்கள், கர்த்தரோடு பேசுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், சமாதானம் உண்டாகும், உன் வீட்டில் சமாதானம் உண்டாகும், பிரச்சனைகள் நீங்கும். கர்த்தர் அவ்வளவு பெரியவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் மிக அருமையான இன்னொரு வார்த்தையை எனக்கு முகவரையாக கொடுத்தார். as an introduction the Lord has given unto me, which is known to us well. நமக்கு எல்லாருக்கும் அந்த வசனம் தெரிஞ்ச வசனம் தான், இருந்தாலும் அதை நம்ம வாசிக்க கேட்கலாம். Psalm 29 verse 11, சங்கீதம் 29:11 வசனம்.
கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். Amen. The Lord will give strength to his people. The Lord will bless his people with peace. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் ஆண்டவரே, நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறப்பா, எங்களுக்கு சமாதானத்தை நீர் தான் தர முடியும். இந்த உலகத்தில் வேற யாரும் சமாதானத்தை தர முடியாது. கர்த்தர் மாத்திரம் சமாதானத்தை தர முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதம் சொல்லுகிற இந்த சமாதானம் வேதத்தின் பொக்கிஷமாக இருக்கிறது. தேவன் சொல்லுகிற சமாதானம், நம்முடைய கர்த்தர் சொல்லுகிற சமாதானம் இருக்கே, அது வேதத்தின் பொக்கிஷமாக இருக்கிறது. பீஸ் ஆஃப் காட் இஸ் த ட்ரெஷர் ஆஃப் ஹோலி பைபிள். ஆமாம், எப்படின்னு பார்க்கலாமா? ஹவ் இஸ் இட் தட் வி ஆர் கோயிங் டு see right now? ஒரு சில குறிப்புகளில் நாம் அதை பார்க்கலாம். முதலாவதாக சங்கீதம் 119 165 என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். Psalm 119 verse 165 வாசிக்க கேட்போம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமென். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன இல்லையாமா? இடரல் இல்லை. பார்த்தீர்களா? Yeah, do you believe that the Lord is with you, my dear children of God? The Lord is there to give you peace. Great peace have those who love your law, and nothing causes them to stumble என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு எவ்வளோ பெரிய சமாதானம் உண்டு? கிரேட் பீஸ், மிகுந்த சமாதானம் உண்டு. அதனால் வேதத்தை நல்லா வாசிங்க. இந்த குவாரண்டைன் பீரியடில் நல்ல பைபிளை வாசிங்க. செல்ஃபோனை எடுத்து சும்மா நோண்டிகிட்டே இருக்காதுங்க. இன்றைக்கி பிள்ளைகள் எல்லாம் ஏதோ கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆஹா, ரொம்ப வேதனையான காரியம். நம்முடைய இரட்சகர் இயேசு வருகை மிக சமீபம் என்பதை உலகம் நமக்கு அறிவித்து கொண்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணும். இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவர் கர்த்தர் கணக்கு கொடுக்கணும். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை கவனியுங்கள். பிள்ளைகளே, ஜாக்கிரதையாக இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இந்த சூழ்நிலையை உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். அவரிடத்தில் சண்டை போடாதீங்க. கணவன் மனைவி சண்டையெல்லாம் இருக்கக்கூடாது. சமாதானத்தை தேவன் விரும்புகிறார். உன் வீட்டில் சமாதானம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில சண்டை, கணவன் மனைவிக்கு இடையில சண்டை, மாமியார் மருமகளுக்கு இடையில சண்டை, குடும்பத்தில் பாருங்க சமாதான கேடுகளை உண்டு பண்ணுகிறவன் பிசாசு. உங்களுடைய வீட்டிலே போராட்டம் பெருகி கொண்டிருக்கிறதா? நிம்மதியே இல்லை பிரதர், நிம்மதியே இல்லை பாஸ்டர் சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? என் அப்பன் சொல்றாரு, நீ என்னுடைய வேதத்தை நேசித்து வாசி என்று சொல்லுகிறான். யூ லவ் டு ரீட் த வேர்ட் ஆஃப் காட். ஏன் தெரியுமா? உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. நல்ல பைபிளை படிங்க. ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் படிங்க, ஒரு நாளைக்கு 20 அதிகாரம் படிங்க. கர்த்தர் வழிநடத்தினால் இந்த குவாரண்டைன் பீரியடில் புதிய ஏற்பாட்டை வாசித்து முடித்து விடுங்கள். யூ மேக் a decision to do that. அப்படி ஒரு தீர்மானத்தை எடுங்க. You have to read Bible and meditate upon it. Don't waste your time. உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. Do not be confused in your house. வீட்டில் குழப்பத்தோடு இருக்காதீங்க. Be peaceful always. எப்போது சமாதானத்தை உடையவர்களாக இருங்க. எஸ், கர்த்தர் அதை விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், ஏன்னா சமாதானம் தான் நமக்கு பொக்கிஷம். தேவன் சொல்லுகிற ஆண்டவர் எப்போது சமாதானம் சொல்ல தான் விரும்புகிறார். அவர் வேதத்தில் நிறைய சமாதானங்களை சொல்லியிருக்கிறார். அது நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறது. அதை தான் தியானிச்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பொக்கிஷம் என்ன தெரியுமா? நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரெஷர், முதல் பொக்கிஷம். ரெண்டாவது பொக்கிஷம் பார்க்கலாம். சங்கீதம் 122:7 நாம் வாசி கேட்கலாம். Psalm 122 verse 7. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமென். பார்த்தீர்களா? ரெண்டாவது பொக்கிஷம் பாருங்க, எவ்வளோ அருமையான வார்த்தை. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும்
உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கா? உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ், பீஸ் பி வித்இன் யோர் வால்ஸ், ப்ராஸ்பரிட்டி வித்இன் யுவர் பேலசஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ பீஸ் பி வித்இன் யோர் வால்ஸ், உங்கள் அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருக்கட்டும். பார்த்தீர்களா? இது 2வது பொக்கிஷம். 3வது ஒரு பொக்கிஷத்துக்கு போகலாம். ஏசாயா 53:5 இந்த சமாதானம் என்னும் பொக்கிஷம் எப்படி சொல்லியிருக்குன்னு பாருங்களேன். ஐசாயா 53:5 வாசிக்க கேட்போம். நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் என்ன செய்தார்? நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. See, my dear children of God, yes, he was bruised for our iniquities, the chastisement for our peace was upon him என்று எழுதப்பட்டிருக்கிறது. The chastisement for our peace was upon him. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை யார் மேல் வந்தது? நம்முடைய நேசர் மேல், ஏசப்பா மேலே வந்தது. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக அவர் சாபமாகி சமாதானத்தை கொடுத்து விட்டார். நம்முடைய இரட்சகர் இயேசு செய்த பெரிய உபகாரம் அது. அதனால தான் ஒவ்வொரு பிரேயரை முடிக்கும் போதும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி ஆரம்பித்து, அதில் 2வது வசனத்தில் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி நாம் முடிக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அவர் செய்த பெரிய உபகாரம் அதுதான். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய பாவங்களின் நிமித்தம் இந்த உலகத்திலே ஆதியில் இருந்து இதுவரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டுடைய வருகை வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுடைய பாவங்களின் நிமித்தம் நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அந்த ஆக்கினை வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், தேவனுடைய பிள்ளை, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது 3வது பொக்கிஷம், சமாதானத்தை பற்றி வேதம் சொல்லுகிற 3வது பொக்கிஷம். இயேசு நம்முடைய கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை கொடுத்ததான சமாதானம் என்னும் பொக்கிஷம். ஓகே, 4வதாக இந்த சமாதானம் என்னும் இந்த பொக்கிஷத்தில் 4வது வார்த்தையாக நாம் பார்க்கலாம். ஏசாயா 54:13 வாசிக்க கேட்கலாம். ஐசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அநேகர் நாம் கவலைப்படுகிற ஒரு காரியம் நம்ம பிள்ளைகளை குறித்து. ஆண்டவர் பிள்ளைகளை தந்தார், ஆனால் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களே. என்ன செய்ய? பிள்ளைகளுக்குள்ள அடிப்படை சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இங்கே ஒரு பெரிய அருமையான பொக்கிஷமான ஒரு வார்த்தையை ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஏசாயா 54:13 நாம் வாசிக்க கேட்டோம். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். All your children shall be taught by the Lord, and great shall be the peace of your children என்று எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆமென். நம்ம அப்பா நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்னா பிள்ளைகளில் சமாதானத்தை பார்ப்பதற்காக கொடுத்திருக்கிறார். கலங்காதீங்க, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானத்தை பார்க்கும்படி செய்வார். பிள்ளைகளே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பெற்றாருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் பயந்து ஜெபிக்கிறீர்களா? அநேக குடும்பங்களில் அண்ணன் தங்கச்சி, அண்ணன் தம்பி பேசுறது இல்லைங்க. எவ்வளோ பெரிய பிளண்டர் தெரியுமா? கணவன் மனைவிக்கு இடையில பேசுறது இல்லை, ரொம்ப நாள் பேசாமல் வச்சுக்கிறது. இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை வேதனைக்கு ஆரம்பம். ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் நம்மை ரட்சிப்பாராக. ஆண்டவரே, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. காலையில் அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் இந்த நாளை உமக்கு தருகிறேன், நாங்கள் சந்தோஷம் உள்ளவர்களாய் சமாதானம் உள்ளவர்களாய் இந்த நாளை கடக்க உதவி செய்யும் என்று கேட்கணும். நாம் அதெல்லாம் கேட்கறது இல்லை. சும்மா நைட்டில் படுத்தோம், நல்லா தூங்கிட்டோம், காலையில் எழும்பிட்டோம், இந்த நாளில் இனி நம்முடைய வேலைகளை எல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம்னு நம்ம நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய கரத்தில் அவருடைய பாதத்தில் நம்ம ஒப்புவித்து விட வேண்டும். உன் வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அப்பொழுது அவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ we should surrender ourselves in the holy presence of the Lord.
Every day in the morning, as we wake up from the bed, we have to pray in such a way, Lord, give us peace, grant us peace this day, that we may not fight with each other. We may maintain peace with everybody. நாங்கள் எல்லாரோட சமாதானம் இருக்க உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ஓகே, அடுத்து ஐந்தாவதாக, as the fifth point, லூக்கா 7:50 நாம் வாசிக்க கேட்கலாம். Luke 7:50. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். Amen. Then he said to the woman, your faith has saved you, go in peace என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, மகதலேனா மரியாளை பற்றி நமக்கு தெரியும். அவள் தான் செய்த எல்லா பாவங்களையும் நினைத்து அழுதாள், கண்ணீர் விட்டாள். அவள் என்ன செய்தாள் தெரியுமா? ஆண்டோடைய பாதத்திலே கண்ணீரை ஊற்றினாள். இந்த சம்பவம் மிக அருமையாக இருக்கிறது. நீங்கள் அதை தெளிவாக வாசித்து பாருங்கள். அவள் என்ன செய்தாள்? தன்னுடைய கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைத்து, அவருடைய தலைமயிரினாலே அந்த கண்ணீர் விழுந்த கண்ணீரை பாதத்தில் இருந்து துடைத்தாள். ஒரு டவல் எடுத்து துடைக்கலை, அவளுடைய தலைமயிரினாலே துடைத்தாள். பெண்களுக்கு தலைமயிர் ரொம்ப விசேஷமானது. அவள் அதை கூட என்ன செஞ்சிட்டா தெரியுமா? ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து விட்டாள். கண்களிலிருந்து வெளியிற கண்ணீர் எப்படிப்பட்ட கண்ணீராக இருந்திருக்கு? சாதாரண கண்ணீர் இல்லைங்க. இயேசுனுடைய பாதமெல்லாம் நனையத்தக்கதான ஒரு கண்ணீர். அப்படியானா எவ்வளோ அழுதுருப்பாங்க அந்த அம்மா. ஆண்டவர் அவளுடைய இருதயத்தை பார்த்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த சகோதரியை கனப்படுத்தினார். அது மாத்திரம் இல்லை, கண்ணீரினாலே நனைத்து தலைமயிரினாலே துடைத்து விலையேறப்பட்ட பரிமள தைலம் கொண்டு வந்திருந்தாள். அந்த விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை பூசினாள். She had aroma within her and she just applied that aroma on the foot of the Lord Jesus Christ. Such a love she showed. அப்படிப்பட்ட அன்பை அவள் வெளிப்படுத்தினாள். கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்று சொன்னார். Your faith has saved you, go in peace was the word from the Lord Jesus Christ to her. நீங்களும் நானும் அப்படி சமாதானத்தை பெற ஆண்டவரிடத்தில் போராடுவோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:27 அடுத்த குறிப்பாக நாம் வாசிக்க கேட்கலாம். John 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், எஸ், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இயேசு கிறிஸ்து சொன்ன ஜீவனுள்ள வார்த்தை அது. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அப்பா சொன்ன வார்த்தை, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். பீஸ் ஐ லீவ் வித் யூ, மை பீஸ் ஐ கிவ் டு யூ. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். Not as the world gives do I give to you. Let not your heart be troubled, neither let it be afraid என்று ஆண்டு சொல்கிறார். உலகம் தருகிற பிரகாரம் நான் தர்றதில்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஏசப்பா கொடுக்குற விசுவாசம், ஏசப்பா கொடுக்குற சமாதானம் எப்படிப்பட்டது பாருங்க. அவர் கொடுக்குற சமாதானம் மேன்மையானது. நீ விசுவாசிக்கிறாயா தேவ பிள்ளையே? ஆண்டவரை பற்றிக்கொள். அப்பா எனக்கு சமாதானத்தை கொடுங்கன்னு கேளு, கர்த்தர் அனுகிரகம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இயேசு கொடுக்கிற சமாதானம் மிகவும் பெரியது. ஏழாவது குறிப்பாக the seventh point, 1 தெசலோனிக்கேயர் 5:23 போகலாம். 1 Thessalonians chapter 5 verse 23 வாசிக்க கேட்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்ன தெரியுமா? சமாதானத்தின் தேவன். Now may the God of peace himself sanctify you completely. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த நிலைமையிலையும் பயப்படாதீங்க. நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். அவர் சமாதானத்தை கொடுக்கும்படி நம்ம மேல் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
சரி, 7 குறிப்புகளை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இந்த 7 குறிப்புகளும் 7 பொக்கிஷங்கள், சமாதானத்தை பற்றி தேவன் சொன்ன 7 பொக்கிஷங்கள். முதலாவதாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? சமாதானத்தை பற்றி உம்முடைய வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன இல்லை? இடரல் இல்லை. இரண்டாவதாக, உன் அலங்கத்திற்குள்ளே என்ன உண்டு? சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. யார் மேல்? இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது. நாலாவதாக, உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். ஐந்தாவதாக, ஆண்டவர் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ என்று அந்த பெண்ணிடம் சொன்னதை ஆண்டவர் சுட்டி காட்டியிருக்கிறார். ஆறாவதாக, இயேசு கொடுக்கிற சமாதானம் மிகவும் பெரியது என்று பார்க்கணும். ஏனென்றால் என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு சொன்னார். 1 தெசலோனிக்கர் 5:23 7வது குறிப்பாக, as the 7th point, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். as a conclusion, முடிவுரையாக இப்பொழுது எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Hebrews 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க நாடுங்கள் என்பது மாத்திரமல்ல, அது நான் கடந்த வாரம் நம்ம அந்த வேதத்தில் அந்த வசனத்தை தியானித்தோம். பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார். இன்றைக்கு அதே கர்த்தருடைய ஆவியானவர் சமாதானத்தை வலியுறுத்தி பேசுகிறார். எப்படி, யாரோடெல்லாம் சமாதானமாக இருக்கணும் தெரியுமா? யாவரோடும் சமாதானமாக இருங்கள், குடும்பமானால் யாவரோடும் சமாதானமாக இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்ப ஆலோசனை கொடுக்கிறார். இங்கேயும் யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ we should maintain peace with all people. ஸோ pursue peace with all people என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரோட நீங்கள் சமாதானமாக இருக்கணும். இருப்பீங்களா? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோட அன்பாக இருக்கணும், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அன்பாக இருக்கணும், நீங்கள் சந்திக்கிறவர்களிடத்தில் அன்பாய் சமாதானமாக இருக்கணும். சமாதானம் மிகப்பெரியது. அன்பு, சமாதானம் இதெல்லாம் நமக்கு தேவை. விசுவாசம் தேவை. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் நம்ம இந்த வசனங்களினால் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படியே நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கூடுமானால் அப்படியே நீங்கள் இருந்த மட்டில் அப்படியே எழுமி நிலுங்கள் பார்க்கலாம். வீட்டில் இருந்த மட்டில் எழுமி நிலுங்க. கொஞ்ச நேரம் நாம் துதிக்க போகிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். 2 நிமிஷம் உற்சாகமாக ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நமக்காக பேசின இந்த சமாதான தூதுக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஆண்டோடைய பிரசன்ஸை நான் பார்க்கிறேன். ஆண்டோடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உன்னை தொடுகிற கர்த்தருடைய வல்லமையை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆத்துமாவே பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு சொந்தமாக இருக்கிறேன், நான் உனக்கு சொத்தாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு சொந்த ஜனமாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பா சொன்னால் அப்படியே நடக்கும். அவருடைய வார்த்தைகள் தான் ஜீவன் உள்ளது. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டு சொல்கிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவருடைய வல்லமை கடந்து வருகிறது, நம்மை தொடுகிறது. ஒரு அக்கினி, பற்றி எரிகிற அக்கினி நம்மை பிடிக்கிறது. எழுப்புதல் உங்களுக்குள்ள உருவாயிருச்சு. எழுப்புதல் உங்களுக்குள்ள உருவாக்குவதற்காக கர்த்தர் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். ஆம், அறைக்குள்ளே பிரவேசித்தார். புட்டப்பட்ட அறைக்குள்ளே பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இதோ இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்குள் சமாதானம் என்று சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை மாறுகிறது. ஆம், எல்லா பிரதிகூலங்களும் மறைகிறது. அற்புதம் நடைபெறுகிறது. அப்பா சொல்லுகிறார், நான் அற்புதம் செய்வேன் என்று சொல்லுகிறார். விசுவாசிங்க, விசுவாசிங்க, கர்த்தரோட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசே போ என்று சொல்லுகிறேன். கொரோனா வைரஸ் என்ற பிசாசே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த உலகத்தை விட்டு போய்விடு. நீ எந்த வேகத்தில் வந்தாயோ அதே வேகத்தில் போய்விடு. Right now we come against you, devil, in the name of Jesus Christ. Go out, I say. You have no right or power to come and attack any children in this world, any children of God in this world. ஆமா, ஒருவரையும் நீ தொட முடியாது. போ என்று சொல்லுகிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை பாய்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையை பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. அனுபவிங்க, கர்த்தருடைய மகத்துவத்தை அனுபவிங்க.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, நீர் எங்களை தொட்டதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சுகிறோம் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். அப்படியே எல்லாரும் ஒரு நிமிடம் நான் சொல்லுகிற அறிவிப்பை கருத்தாய் கவனியுங்கள். இந்த தேவ செய்தியை நீங்கள் புதிதாய் கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த செய்திக்கு கீழே வருகிற அந்த ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் நல்லா குறித்து வைத்து கொள்ளுங்கள். அந்த ஃபோன் நம்பரில் எங்களோட காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி எங்களோட பேசலாம். இஃப் யூ நீட் எனி prayers from us, we are ready to pray for you. Whatever the situations that may be, God is with you. Do not be bothered. ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் just contact us and we will speak to you and we will pray for you. நாங்கள் நிச்சயமாக உங்களுக்காக பேசுவோம், உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இப்பொழுது அப்படியே நாம் கண்களை மூடி ஆசீர்வாதத்தை நாம் சொல்லலாம். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் தற்காப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாய் இன்றைக்கு இந்த ஆராதனையில் எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொருவரோடும் எப்போதும் சதா காலமும் மாறாமல் இருப்பதாக. ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.